الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. وقال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما أصابكم من مصيبة فبما كسبت أيديكم ويعفو عن كثير. صدق الله العظيم. உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய நாயன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். சத்தியத்தின் தூதர், சன்மார்க்கத்தின் போதகர், சாந்தி மார்க்கமேந்தி வந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்புவதற்காக வேண்டி தங்களுடைய உயிர்களை கற்களாக பாவித்த அன்னவர்களின் உத்தம சஹாபாக்கள், அவர்களை பின்துயர்ந்த தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், கியாமத்து வரைக்கும் இது உன்னதமான தீனை அதன் உண்மையான வடிவிலே பின்பற்றக்கூடிய ஒவ்வொரு ஆண்கள் பெண்கள் மீதும் சலாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேர காலத்துடன் அல்லாஹுடைய பள்ளிவாயலில் ஒன்று குழுமியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறை நேசர்களே, அன்பு வாலிப நெஞ்சங்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நமக்கு எவ்விடயங்களை எல்லாம் ஏவிருக்கிறானோ அவ்விடயங்களை நமது வாழ்க்கையில் இயலுமான அளவு எடுத்து நடக்கும்படியும், அதே போல் நமது விமோசனத்திற்காக வெற்றிக்காக அல்லாஹ் எவ்விடயங்களை எல்லாம் ஹராமாக்கியிருக்கிறானோ தடுத்திருக்கிறானோ அந்த அனைத்து விடயங்களையும் நமது வாழ்க்கையில் முற்று முழுதாக தவிர்ந்து வாழும்படி முதலாவதாக அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வன்மையாக வசியத் செய்கிறேன். மேலான கனவான்களே, சகோதரர்களே, இந்த உலகமும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்களும் இதற்கு சொந்தக்காரன், உண்மையான சொந்தக்காரன் அல்லாஹ் மட்டும்தான். இந்த பூமிக்கு மேலால அல்லாஹ் எதை நாடுறானோ அது மட்டும்தான் நடக்கும். அல்லாஹுடைய நாட்டத்துக்கு எதிராக யாராலும் குறுக்கிடக்க முடியாது. குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்றான்: ஹுவல்லதி அபஹக வ அப்கா. மனிதனை சிரிக்க வைக்கிறதும் நான் தான், அழ வைப்பதும் நான் தான். அவன் நினைச்சான் என்பதனால் அவனுக்கு சிரிக்கவும் முடியாது, அவன் நினைச்சான் என்பதனால் அவனால் அழவும் முடியாது. ஹுவல்லதி அமாத வ அஹ்யா. ஒருவனை உயிர்ப்பிப்பவும் அவன்தான், மரணிக்க செய்பவனும் அவன்தான். ஹுவல்லதி ஹலகத் ஸௌஜைனி ஸகர வல் உன்ஸா. யாரும் இந்த இடத்துல வந்திருக்கக்கூடிய அனைத்து ஆண்களும் நானாக நினைச்சு இந்த இடத்துல ஆணாக பிறக்கல. நாங்க யாரும், வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கூட நான் பெண்ணாகத்தான் பிறக்க வேண்டும் என்று யாரும் நினைக்கவும் இல்லை. அவன் நினைச்சான் நாங்க ஆணாக பிறந்தோம், அவன் நினைச்சான் அதனால வீட்டில் உள்ள பெண்கள் பெண்களாக பிறந்தாங்க. وَمَا تَسْقُطُ مِنْ وَرَقَةٍ إِلَّا يَعْلَمُهَا وَلَا حَبَّةٍ فِي ظُلُمَاتِ الْأَرْضِ وَلَا يَابِسٍ وَلَا رَطْبٍ وَلَا يَابِسٍ إِلَّا فِي كِتَابٍ مُبِينٍ. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, கோடான கோடி மரங்கள், கோடான கோடி இலைகள், அந்த இலைகளில் ஏதாவது ஒரு இலை கீழே விழுவதாக இருந்தாலும் என்னுடைய அனுமதி இல்லாம, நாட்டம் இல்லாம, எனக்கு தெரியாம இந்த பூமிக்கு மேலால எந்த ஒரு இலையும் விழமாட்டாது. மேலான கனவான்களே, சகோதரர்களே, இந்த உலகத்துல இந்த பூமியில எது நடக்கணும் எது நடக்கக்கூடாது என்பதை முடிவு செய்பவன் அவன் மட்டும்தான். குல்ல யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா ஹுவ மௌலானா வ அலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன். உலகத்துடைய ஆரம்பத்திலிருந்து சூரூதப்படும் வரை என்னவெல்லாம் நடக்க வேண்டுமோ அனைத்து முடிவு செய்யப்பட்டு விட்டது. எப்போது முடிவு செய்யப்பட்டது? கப்ல 50 சனத்தன். இந்த உலகம் படைக்கப்படுவதற்கு முன்னால் 50,000 வருடங்களுக்கு முன்னாலே முடிவு செய்யப்பட்டாச்சு. நான் இந்த குதுபால எந்த வார்த்தையை எப்ப பேசணும், எதற்கு பின்னால பேசணும், எதை நீங்க கேட்கணும், எதை கேட்கக்கூடாது, நான் எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, நான் எப்போது சிரிக்கணும், எப்போது சிரிக்கக்கூடாது, நான் யாரோட பேசணும், யாரோட பேசக்கூடாது, அனைத்தும் முடிவு செய்யப்பட்டுதான் இருக்கு. எப்ப முடிவு செய்யப்பட்டுச்சு? நானும் நீங்களும் அல்ல, இந்த உலகம் படைக்கப்படுவதற்கு 50,000 வருடங்களுக்கு முன்னால் முடிவு செய்யப்பட்டாச்சு.
மேலான கணவான்களே, சகோதரர்களே, ஒரு உண்மையான முஃமின் அவனுடைய அடையாளம் என்னவென்றால் ஹலாகது, முடிவு செய்யப்பட்ட விடயங்களை நம்புறது. எது நடந்தாலும் சரி, அது எனக்கு விருப்பமானதாக இருக்கலாம், என் மனதுக்கு வேதனையானதாக கூட இருக்கலாம், எல்லாம் அல்லாஹ் கொண்டுதான் நடக்குது. என்ன படைச்சவன் அவன் தான். அல்லாஹுடைய நாட்டப்படிதான் இந்த பூமிக்கு மேலால் அனைத்தும் நடக்கும். மேலான கணவான்களே, சகோதரர்களே, இந்த ஈமான ஆரம்பத்துல நாங்க எங்க உள்ளத்துல ஆணித்தனமாக நாங்க பதிவு செஞ்சு கொள்ளணும். இந்த ஈமான் எப்ப எங்களோட உள்ளத்துக்கு வருமோ, நடக்கக்கூடிய விடயங்களை வச்சு எங்களோட ஈமான் மாறாது, எங்களோட உள்ளம் அமைதியாக இருக்கும். அல்லாஹ் மாற்று மதங்களுக்கு கொடுக்காத ஒரு ஆகப்பெரிய ஒரு கிஃப்ட் தான் அது. எது நடந்தாலும் அல்லாஹ்வை கொண்டுதான் நடந்துச்சு என்ற ஈமான் எப்ப என் உள்ளத்துல ஆணித்தனமாக இருக்குமோ, அப்ப என் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் கூட அல்லாஹுக்கு வெறுப்பான வார்த்தைகளாக இருக்காது, அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வார்த்தைகள் வரும். மனது நிம்மதியாக இருக்கும். எதை பார்த்தும் கவலைப்பட மாட்டோம், எதை பார்த்தும் சந்தோஷப்படவும் மாட்டோம். எல்லாம் ஒன்றுதான். என் சந்தோஷம் அது நாளைக்கு கியாமத்துல தான் இருக்குது, என் சந்தோஷம் அது நாளைக்கு சுவர்க்கத்துல மட்டும்தான் இருக்குது. மேலான கணவான்களே, சகோதரர்களே, அந்த ஈமான உள்ளத்தில் ஆணித்தனமாக நாங்க பதிவு செஞ்சுக்கணும். இரண்டாவது மிக முக்கியமான ஒரு விடயம், சமூக வலைத்தளங்கள், நியூஸ் பேப்பர் எதை திறந்தாலும் சரி, ஒரு நல்ல செய்தி எங்களுக்கு பார்க்கலாம் இல்லை. ஒரு உலகத்தில் என்ன மூல முடுக்கலையா இருந்தாலும் சரி, அங்க பிரச்சனை, அங்க அநியாயங்கள், அட்டூழியங்கள், அங்க சுனாமி, அங்க வெள்ளம், அங்க பூமி அதிர்ச்சி, அங்க இந்த பிரச்சனை, அந்த இது விலைவாசி அதிகமாக இருக்குது, சாமான் இல்ல என்ற நிறைய பிரச்சனைகள் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் நாங்க படிச்சு கொண்டுதான் இருக்கோம். மேலான கணவான்களே, சகோதரர்களே, இந்த பிரச்சனைகள் நாங்கள் அவதானிக்கக்கூடிய பார்க்கக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்குரிய காரணங்கள் என்ன என்று இந்த இடத்தில் அல்லது யாரிடத்தில் சரி கேட்டால் எல்லாம் அதுக்கு பல காரணங்கள் சொல்லுவாங்க. வெள்ளம் வந்துச்சு, என்ன காரணம்? அதுக்கு பல காரணங்கள் சொல்லுவோம் நாங்க. அந்த காரணங்கள் எல்லாம் ஒரு பக்கத்தில் வைப்போம் நாங்க. குர்ஆன் என்ன சொல்லுது எங்களுக்கு? ஹதீஸ் என்ன சொல்லுது? குர்ஆன் சொல்லுது, வமா அஸாபகும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும். இந்த பூமிக்கு மேலால எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் சரி, ஃபபிமா கஸபத் ஐதீக்கும், அதற்குரிய காரணம் என்ன தெரியுமா? நீ செஞ்ச தவறு. இந்த ஆயத்தை அல்லாஹ் முடிக்கும் பொழுது ஆச்சரியமான முறையில் முடிக்கிறான். வயஃபு அன் கஸீர், மனிதன் செய்யக்கூடிய அனைத்து தவறுக்கும் நான் குற்றம் பிடிப்பது கிடையாது. அந்த தவறுகளில் வயஃபு அன் கஸீர், அதிகமான தவறுகளை, அதிகமான பாவங்களை நான் மன்னிக்கிறேன். மன்னிச்சுட்டு ஒரு சில பாவங்களை மட்டும் நான் பிடிக்கிறேன். ஒருவேளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நான் செய்யக்கூடிய எல்லா பாவத்தையும் அடிப்படையாக வச்சு எனக்கு தண்டனை தந்தா, இந்த பூமிக்கு மேலால எந்த ஒரு மனிதனுக்கும் வாழ முடியாது. வஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர் பிமா கஸபத். பூமியில ஏன் கடல்ல என்ன நடந்தாலும் சரி, என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி, இதுக்குரிய காரணம் மனிதன் செய்யக்கூடிய பாவம். மேலான கணவான்களே, சகோதரர்களே, பாவம் என்பது பொல்லாதது. என காலில் நான் நடக்கும் பொழுது ஒரு மேசையில கால் தட்டிப்படுது அல்லது கல்லுல தட்டிப்படுது, காலில் ஒரு முள்ளு குத்துது, நிச்சயமாக சத்தியமாக அந்த முள்ளு குத்தினதுக்கு பின்னால, என கால் தட்டிப்பட்டதற்கு பின்னால நான் செஞ்ச ஒரு பாவம் காரணமாக இருக்கும். பாவம் பொல்லாது. அது யாரு செஞ்சாலும் சரி, எப்ப செஞ்சாலும் சரி, செய்தவர் நபியாக இருந்தாலும் சரி, செய்த இடம் சுவர்க்கமாக இருந்தாலும் சரி, தண்டனை தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி பாவம் செஞ்சாங்க, செஞ்சது பூமியில் அல்ல சுவர்க்கத்துல செஞ்சாங்க. செஞ்ச பாவம் சுவர்க்கத்திலையாக இருந்தாலும் சரி, தண்டனை கிடைக்கும், மாற்ற கருத்து கிடையாது. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, அல்லாஹ் சொன்னான், வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா ஃபதகூனா மினல் ஸாலிமீன். அந்த மரத்துக்கிட்ட பெய்திரவானம் நீங்க, ஃபதகூனா மினல் ஸாலிமீன். அல்லாஹ் நீங்க அநியாயம் செஞ்ச கூட்டத்துல சேர்ந்துருவீங்க. போனாங்க, சாப்பிட்டாங்க, என்ன நடந்துச்சு? கணவன் மனைவி அல்லாஹ் இந்த உலகத்துல 2 மூல முடுக்குக்கு அல்லாஹ் இறக்கி விட்டான், சுவர்க்கத்திலிருந்து அல்லாஹ் வெளியாக்கிட்டான். மேலான கணவான்களே, சகோதரர்களே, பயங்கரமானது பாவங்கள் என்பது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திருமீதியில வரக்கூடிய ரிவாயத் சொன்னாங்க, ஹஜருல் அஸ்வத் கல்லை பத்தி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹஜருல் அஸ்வத் கல் நஸல மினல் ஜன்னah, சுவர்க்கத்திலிருந்து வந்த கல்.
அது வரும் பொழுது அந்த கல்லுடைய நிறத்தை பத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபியது மினல் லபன், பாலை விட வெண்மையானது. இந்த கல்லு, ஹஜர் என்றால் கல்லு, அஸ்வத் என்றால் கருப்பு. ஹஜருல் அஸ்வத், கருப்பு கல். ஆனா இந்த கல்லுடைய உண்மையான நிறம் என்ன தெரியுமா? அது சுவர்க்கத்திலிருந்து இறங்கும் பொழுது இந்த கல்லுடைய நிறம் வெள்ளையாக இருந்துச்சு. நான் சொல்லல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. திருமீதியில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். பாலை விட வெண்மையான கல்லு. இந்த கல்ல மனிதனுடைய பாவ கரையால் தொட்டு 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 அந்த வெள்ள கல்ல கூட பாவங்கள் கருப்பாக்கி விட்டு. இதுதான் பாவத்துடைய அசரா. பாவம் லேசிப்பட்டது உண்டல்ல. ஒரு நாள் பைஹகில பதிவு செய்யப்பட்ட ஒரு ரிவாயத், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவங்களுக்கு அதபுல் முஃப்ரத் என்ற ஒரு கிதாப் இருக்கு, அதுலயும் இந்த ஹதீஸை பதிவு செஞ்சிருக்கிறார். ஒரு நாள் தாபிஈன்கள் சிலர்கள் பேசிக் கொண்டிருந்தாங்க. மஸ்ஜித்ல பேசிக் கொண்டிருக்கும் பொழுது என்ன பேச்சு போகுதுண்டா, இந்த பாவத்தை பத்தி பேசுறாங்க. பாவம் எப்படிப்பட்டது, அதோடைய கொடூரம் எப்படிப்பட்டது என்பதை பத்தி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த வழியால அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க போறாங்க. போகும் பொழுது அந்த பேசின பேச்சை கேட்டு அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு மனிதர் சொன்னாங்க, இதன் லா யظلم இல்லா லினஃப்ஸி, பாவம் செய்யக்கூடியவன் அப்படி என்றால் அவன் தனக்கு அநியாயத்தை செஞ்சு கொள்றான் என்ற ஒரு கருத்தை சொன்னாங்க. இதை கேட்ட அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இன்னல் ஷுபாரா லதமூது ஃபீ வக்ரிஹா ஹஸலன் பிகுல்மில் அப்த். ஷுபாரா என்ற ஒரு பறவை இருக்கு. ஹயாத்து ஹயவானில் குப்ரா என்ற ஒரு கிதாப் இருக்குது. அந்த கிதாபுல இந்த குர்ஆன்ல சொல்லப்பட்ட பறவைகள், மிருகங்கள், அதே மாதிரி ஹதீஸ்ல சொல்லப்பட்ட பறவைகள், மிருகங்கள், இது சம்பந்தமாக ஆராய்ச்சி செஞ்சு அந்த பறவை எப்படிப்பட்ட பறவை, எவ்வளவு நாள் வாழும் என்ற நிறைய டீட்டெயில் எடுத்திருக்கிறாங்க. அதுல எழுதுறாங்க, இந்த ஷுபாரா என்ற பறவை இருக்குதானே, இந்த பறவை அதிகமாக சாப்பிடக்கூடிய ஒரு பறவை. சாப்பாடு இல்லாம இந்த பறவை எந்த நேரத்தையும் கழிக்காது, நிறைய சாப்பிடும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றாங்க, இன்னல் ஷுபாரா லதமூது ஃபீ வக்ரிஹா, அந்த ஷுபாரா என்ற பறவை கூட லதமூது ஃபீ வக்ரிஹா, அதனுடைய கூட்டுக்குள்ளால சாகுது. ஹஸலன், பசியால சாகுது. ஏன் தெரியுமா சாகுது? ஏன் அதுக்கு சாப்பாடு கிடைக்கல தெரியுமா? மனிதன் இந்த பூமிக்கு மேலால் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமா. மேலான கணவான்களே, சகோதரர்களே, நான் செய்யக்கூடிய பாவம் எனக்கு மட்டுமல்ல, என்னுடைய அண்டை வீட்டுக்கு மட்டுமல்ல, என்னுடைய குழந்தைக்கு மட்டுமல்ல, என்னுடைய மனைவிக்கு மட்டுமல்ல, இந்த பூமிக்கு மேலால வாழக்கூடியவர்களுக்கு மட்டுமல்ல, கடல்ல வாழக்கூடிய மீனுக்காக இருந்தாலும் சரி, வானத்தில் பறக்கக்கூடிய பறவைகளாக இருந்தாலும் சரி, காட்டில் இருக்கக்கூடிய மிருகங்களாக இருந்தாலும் சரி, அனைத்தும் இந்த நான் செய்யக்கூடிய பாவத்தால் அவசியம் கஷ்டப்படுது. லேசல்ல. மேலான கணவான்களே, சகோதரர்களே, பாவங்கள் என்பது பொல்லாது. ஒரு மனிதனுடைய எப்ப மனிதன் அதிகமாக பாவம் செய்வான்டா அல்லாஹ்வுடைய மகத்துவம் விலங்கல்லாட்டி அவனுடைய அதிகமாக பாவம் செய்ய ஆரம்பிக்கும். அதனாலதான் பாவம் சிறுசா பெருசான்னு பார்க்க கூடாது. நான் யாருக்கு மாற்றம் செய்கிறேன் என்பதை நாங்க பார்க்கணும். அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கோம். மேலான கணவான்களே, சகோதரர்களே, எப்ப சமூகத்துல பாவங்கள் அதிகமாகுமோ அப்ப பிரச்சனையாகத்தான் இருக்கு, சோதனையாகத்தான் இருக்கு. சஹாபாக்களுடைய காலத்துல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு பாவம் செய்யக்கூடிய ஒரு மனிதரை தேடி பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். பாவம் செய்யக்கூடிய ஒரு மனிதரை தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி இருந்தாங்கன்னா அது ஆச்சரியம். இந்த காலத்துல நல்லது செய்யக்கூடிய ஒருவரை நாங்க தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கிறது பெரிய ஒரு ஆச்சரியம். ஏனென்றால் இந்த காலத்துல நன்மைகளை விட பூமிக்கு மேலான பாவங்கள் தான் அதிகமாகும். மேலான கணவான்களே, சகோதரர்களே, எங்களோட சமூகம் இதுக்கு பின்னாலையும் இதுக்கு புறவும் நாங்க திரும்பி அல்லாஹ்வுடைய பக்கம் வரலண்டா நாங்க பெரிய நஷ்டவாளி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்ப்பும் அதைத்தான். மனிதன் தொழணும், அவன் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கணும், அல்லாஹ்வோட பேசணும், குர்ஆனை பிரட்டி ஓதணும். சமூகத்தில் இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க குர்ஆன் ஓதி பல மாதங்கள், குர்ஆனை பிரட்டி பல மாதங்கள். கவலை என்னண்டா, வெள்ளம் வந்து ஒரு 2 நாள் பள்ளியில தங்கினாங்க. இது லேசான ஒரு விஷயம் அல்ல.
ஒவ்வொருத்தரும் உள்ளத்தால கேளுங்க, இப்படி ஒரு மனிதனுக்கு இருக்கேதுமை, சாத்தியமை. காலையில சுபகுக்கு பின்னால டீயுடைய ஏற்பாடு நடக்குது. ஏற்பாட்டுக்கு பின்னால டீ எடுத்துக்கொண்டு மேல போறோம். மேல போனா ஒவ்வொருத்தருக்கும் டீயை நாங்க கொடுக்கும் பொழுது ஒரு தாய் அந்த டீயை எடுத்துட்டு மகன் பக்கத்துல தூங்கி இருக்கிறான். மகன் எழுப்பாட்டுறாங்க. மகன் டீ வந்திருக்கு. ஆச்சரியம் என்ன தெரியுமா? டீக்கு எழுப்பாட்ட முடியுமான்னு இந்த தாய்க்கு ஏன் சுபகுக்கு எழுப்பாட்டேன்? இங்க சுபகுல பள்ளி இமாம் ஜமாத் நடக்குது, மேல தூங்கி கொண்டிருக்கிறாங்க நடத்தமும். அந்த காலத்துல சஹாபாக்கள் ஏதாவது பிரச்சனைடா ஓடி வருவாங்க பள்ளிக்கு. பசிடா பள்ளிக்கு வருவாங்க. வானத்துல ஏதாவது மாற்றம் இருந்தா பள்ளிக்கு வருவாங்க. சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஏற்பட்டா பள்ளிக்கு வருவாங்க. தூங்குறதுக்கு அல்ல, அல்லாஹ்வோட பேசுறதுக்கு வருவாங்க. மேலான கணவான்களே, சகோதரர்களே, திங்கட்கிழமை அன்று ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல இருப்பீங்க நீங்க. 1:30 இருந்து ஒவ்வொருத்தரும் வாய் பூசாம சொல்றாங்க, நாங்க 1:30 இருந்து முழிச்சிருந்தோம். ஏன்? தண்ணிக்கு பயந்து. உனக்கு அல்லாஹ்வுக்கு பயந்து இதுக்கு முன்னால் ஒரு நாள் ஏன் எழும்பேலாம போச்சு? தஹஜ்ஜுடைய நேரம், முழு ஊரும் ஆத்தோரத்துல, முழு ஊரும் ஓடையோரத்துல. அந்த நேரத்தில் எழுதி அல்லாஹ்வுடைய பேசலாம். அன்றைக்கு மட்டும்தான் நிலைமையாங்க. மற்ற அனைத்து நாட்களும் அமைதியாக இருக்கு. சோதனை வராமல் இருக்குமா? கஷ்டம் வராமல் இருக்குமா? பிரச்சனை வராமல் இருக்குமா? வரும் பொழுது சொல்றது அது சரியில்லையாம், இது சரியில்லையாம். அது அல்ல பிரச்சனைங்க. பிரச்சனை எந்தரிக்குது? நான் செய்யக்கூடிய பாவம். மேலான கணவான்களே, சகோதரர்களே, சுபகுக்கு தஹஜ்ஜுக்கு எழும்பேறாத சமுதாயம் இது. வேலை செய்யறாங்க வீட்டுகள்ல, எதை போட்டுக்கொண்டு? பாட்டை போட்டுக்கொண்டு. வெள்ளம் வந்து சேர் அடிச்சிருக்கு. வீட்டை சுத்தமாக்குறாங்க. எப்படி சுத்தமாக்குறாங்க? பாட்டை போட்டுக்கொண்டு, மியூசிக்க போட்டுக்கொண்டு, அதை கேட்டுக்கொண்டு அதாபுல அல்லாஹ்வுடைய சோதனை இறங்கி இடத்துல வேலை நடக்குது. மேலான கணவான்களே, சகோதரர்களே, எழுதி வச்சுக்கோங்க. இந்த நிலைமை மாற இல்லைண்டா அல்லாஹ் பாதுகாக்கும். அல்லாஹ் பாதுகாக்கும். லேசல்ல இது. எங்களோட சமுதாயம் இதற்கு பின்னாலையும் திருந்தல்ல. பள்ளியின் பக்கம் இன்னும் வரல. இன்னும் எவ்வளவு பெரிய முசீபத்துண்டா, எவ்வளவு பெரிய சரித்திரம்டா. மேலான கணவான்களே, சகோதரர்களே, இங்க பள்ளியில இமாம் ஜமாத் நடக்கும் பொழுது மேல தூங்குறாங்க ஆண்கள், மேல பேசிக் கொண்டிருக்கிறாங்க பெண்கள். வீட்டுல பேசி சொல்லுங்க, மகன்கிட்ட சொல்லுங்க. நீ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என் டைம் உங்கள் டைம் கேட்பது வேறொன்றும் அல்ல. சுபகுல ஒரு 10 நிமிஷம் கேட்கிறான். 10 நிமிஷம். ஒரு 7 ஹவருக்கு பின்னால திரும்ப ஒரு 10 நிமிஷம் தான் எனக்கு லுஹர். ஒரு 3 ஹவருக்கு பின்னால 3 ஹவரும் கேட்கல. 3 ஹவருக்கு பின்னால 3 ஹவருக்கு பின்னால இன்னொரு 10 நிமிஷம் தான் எனக்கு அசல். ஒரு 3 ஹவருக்கு பின்னால இன்னொரு 10 நிமிஷம் மக்ரிப். ஒரு ஹவருக்கு பின்னால திரும்ப ஒரு 10 நிமிஷம். இத கூட எங்களோட சமுதாயத்துக்கு, நமக்கு, அல்லாஹுக்கு இந்த நேரத்தை கூட எங்களுக்கு ஒதுக்கேலண்டா. மேலான கணவான்களே, சகோதரர்களே, எவ்வளவு பெரிய நஷ்டவாதிகள் தான். எந்த அளவுக்கு இந்த உள்ளத்துல பாவத்துடைய இன்பம் இந்த உள்ளத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு. எந்த அளவுக்கு நான் பாவத்தை செஞ்சு கொண்டிருக்கிறேன். பாவம் செஞ்சு 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 எந்த அளவுக்குண்டா நன்மைகள் கூட எனக்கு நன்மையாக விளங்குதில்லை, பாவங்கள் எல்லாம் நன்மையாக விளங்குது. அல்லாஹ்வுடைய ஆகப்பெரிய ஒரு சோதனை. பாவங்கள் நன்மையாக ஒரு மனிதனுக்கு காட்டப்பட்டது இருக்குதானே, பெரிய சோதனை. ஏன் மேல ஜின் இல்ல, ஷைத்தான் பூண்டு விளையாட்டாண்டு அர்த்தம். யதஹப்பதுஹு ஷைத்தானு மினல் மஸ். ஷைத்தான் வேற, நான் வேற அல்ல, நான் தான் ஷைத்தான். என்ன கணவான்களே, சகோதரர்களே, இந்த பாவங்களை நாங்க விடாம அல்லாஹ்விடத்துல இந்த சோதனைக்குரிய தீர்வு எங்கள்கிட்ட ஒரு நாளும் எதிர்பார்க்க முடியாது. பொல்லாதது பாவம். பாவங்கள் என்பது ஒரு மனிதனை ஒரு கரையான் மாதிரி, ஒரு வைரஸ் மாதிரி, கேன்சர் மாதிரி அழிச்சு கொண்டே வந்தா அதை விட்டுக்கொள்ள இயலாது. அதை விட்டு மனிதன் திரும்ப வரும் வரைக்கும் அல்லாஹ்வுடைய சோதனை அதாவது வந்து கொண்டுதான் இருக்கு. மேலான கணவான்களே, சகோதரர்களே, கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கிறோம். நாங்க என்ன செய்யறோம்? எவ்வளவு பாவங்கள், அநியாயங்கள் விளங்குதில்லை. எங்களோட சமுதாயத்துக்கு கணக்கு. யாருக்கு நாங்க அநியாயம் செய்யறோம்? அநியாயக்காரன் என்ன செய்யறாருண்டா, உதாரணத்துக்கு ஊத்தைய கொண்டு போயிட்டு வீசக்கூடாத இடத்துல வீசுறது ஆகப்பெரிய அநியாயம். இது லேசான ஒரு விஷயம் அல்ல. இது ஒரு ஊத்தைய எதை
எந்த இடத்துல வைக்கணுமோ அதை அந்த இடத்துல வைக்காம வேறொரு இடத்துல வைக்கிறது அநியாயம். அரசாங்கம் ஒருவரை நியமிச்சு அவருக்கு சம்பளம் கொடுத்து அவங்க வாராங்க ஊத்தை எடுக்கிறது. ஆனா இவட சமுதாயம் அதை கொண்டு போயிட்டு ஓடையிலையும் ஆத்தோரத்திலையும் மத்தவண்ட காணிலையும் பொட்டில் அங்கேயும் இங்கேயும் வீசுறது இருக்குதானே. இதெல்லாம் லேசு நினைச்சு கொண்டிருக்கிறீங்களா? இது லேசான ஒன்றல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் ஒரு கனவு காண்றாங்க. உரீத்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். ஒரு மனிதனை கண்டேன், யதஹல்லபு ஃபில் ஜன்னah, சுவர்க்கத்துல விளையாடி கொண்டிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கனவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்கள் காணக்கூடிய கனவு வஹி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல கேட்கிறாங்க அந்த மனிதர்கிட்ட, நீ இந்த அளவுக்கு சுவர்க்கத்துல இன்பமாக சந்தோஷமாக இருக்கிறியே, அதற்கு என்ன காரணம்னு கேட்கிறாங்க. அந்த மனிதர் சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், நான் ஒரு நாள் பாதையில் நடந்து செல்லும் பொழுது ஒரு மரத்தினுடைய இலை கீழே விழுந்திருந்துச்சு. நான் யோசிச்சேன், அந்த கிளையை எடுத்து அகற்றுவதனால சமூகத்துக்கு எந்த நிறைய பலன்கள் இருக்குது, சமூகம் பாதிக்கப்பட மாட்டாங்க. வழியில மனிதனுக்கு தீங்கு செய்யக்கூடிய ஒரு இலை இருந்துச்சு, ஒரு அத்து இருந்துச்சு, அதை தூக்கி வீசினேன். யா ரசூலல்லாஹ், அதை அல்லாஹ் பொருந்துக்கும் எனக்கு சுவர்க்கத்தை நசீபாக்கு. கணவான்களே, சகோதரர்களே, எவ்வளவு பெரிய பாக்கியம்! ஒரு ஊத்தை எடுத்து வீசுறது, ஊத்தைய போடுறது எவ்வளவு பெரிய பாவம். மழை வந்தா உள்ள கம்ப்ளைண்ட் என்ன தெரியுமா? எல்லாம் ஜனேஜ திறந்து விட்டுறாங்க. இந்த ஹதீஸை நல்லா கேட்டுக்கோங்க. இத்தகுல்ல ஆணை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பதுவாவை பெற்றுத்தரக்கூடிய 2 விடயங்கள்ல இருந்து நீங்க அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க. பதுவாவை பெற்றுத்தரக்கூடிய இன்னொரு விளக்கம் எழுதுறாங்க, அதுவே பதுவா செய்யும். அதுல உண்டு என்ன தெரியுமா? மக்கள் நடமாடக்கூடிய இடத்துல மலம் தலம் கழிப்பது அது பதுவா செய்யும், அல்லது மக்களுடைய பதுவாவை எனக்கு பெற்றுத்தரும். ஏன நஜீஸ, எங்களோட வீட்டுள்ள நஜீஸ மழை வந்தா நாங்க அந்த டெனேட்டை நாங்க திறந்து விட்டுதானே, எவ்வளவு பெரிய பாவம் இது! எத்தனை பேட்ட பதுவா! ஹாக்கிம்ல வரக்கூடிய ரிவாயத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரு இது போன்ற காரியங்களை செய்றாங்களோ ஃபஅலைஹி லஅனத்துல்லாஹி வல் மலாயிகத்தி வன் நாஸி அஜ்மஈன், அல்லாஹ்வுடைய பதுவா அவருக்கு இருக்குது, எல்லா மலக்குமார்களுடைய பதுவாவும் இருக்குது, அனைத்து ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துடைய பதுவாவும் அவருக்கு இருக்குது. அவர் நாசமாகட்டும், அவர் அழிந்து போகட்டும். அவர் இந்த நஜீஸ செய்யக்கூடியவர்கள். மேலான கணவான்களே, சகோதரர்களே, முன்சப்ல தொழுந்த அர்த்தம் இல்லை, தஹஜ்ஜத் தொழுது வேறல்ல. இவரால குர்ஆன் சொல்லுது, இன்னல்லதீன, யாரு யுஸூனல் முஃமினீன வல் முஃமினாத், முஃமினான ஆண்கள் பெண்களுக்கு யார் நோவினை செய்றாங்களோ அவர் செய்யறது இஸ்மன், பெரிய பாவம் அவங்க செய்யறாங்க. ஏன்னா கணவான்களே, சகோதரர்களே, சிந்திச்சு பாருங்க. இது போன்ற பாவங்கள் ஏண்ட ஒரு செயல் ஒரு சமூகத்துக்கும் இன்னைக்கு பாதிப்பா இருக்கு. நான் செய்யறது பாவமா இல்லையா அது கூட தெரியாது. நான் செய்யக்கூடிய பாவத்துக்கு சில பதில்கள் நான் வச்சிருக்கேன். காணிய பிடிக்கிறது, மற்றவன காணிய பிடிச்சி ஊடு கட்டுறது, ஆத்துல ஊடு கட்டுறது, ஓடையில ஊடு கட்டுறது. இதுல மசாலா என்ன நினைக்கிறீங்க? இது பத்துவா என்ன நினைக்கிறீங்க? அரசாங்கம் தானே, பிரச்சனை இல்லை தானே. நீ வாழ்றது ஹராத்துக்கு மேலே. உன்னால முழு சமூகமும் பாதிக்கப்பட்டால், நீ வீசின ஊட்டையால, நீ வீசிய போத்தலால, நீ வீசிய நஜீஸால சமூகம் பாதிக்கப்பட்டால், சமூகம் தொழுது தஹஜ்ஜுதுல அழுது பதுவா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஓண்ட வாழ்க்கை நிச்சயமாக சத்தியமாக சொல்றேன், நிம்மதியாக இருக்க மாட்டாது. ஏனென்றால் அல்லாஹ், மலக்குமார்கள், ரசூல்மார்கள், அனைத்து மனிதர்களுடைய பதுவா இருக்குது. தேசல் மேலான கணவான்களே, சகோதரர்களே, இது போன்ற பாவங்களை விட்டு நாங்கள் தூரமாக, மனிதனுக்கு ஒரு நாள் அநியாயம் செஞ்சிடக்கூடாது. ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னால யோசித்தோம். ஒரு ஊத்தையை நாங்க வீசுறோம், யோசிச்சு பாருங்களேன். எங்களோட வீட்டுல வச்சு கொள்ளையலான்னு வீசுறோம். அந்த ஊத்தையை நான் ஆத்துக்கோ அல்லது ஓடைக்கோ போட்டு அது தண்ணி பட்டு புழு அடிச்சு துருநாற்றம் அடிக்குது, எத்தனையோ பேருக்கு நோய் பரகுது. ஏன்னா வீட்டில் நோய் வரக்கூடாதுன்னு தான் நான் எடுத்து வீசுறேன். கணவான்களே, சகோதரர்களே, எவ்வளவு சுயநலமாக நான் நடக்கிறேன். அது எத்தனை பேருக்கு இந்த பாதிப்பு ஏற்படுத்தினா அவங்களுடைய பதுவா ஒரு நாளும் சும்மா விடாது. நாளைக்கு கியாமத்து நாள்ல சில பாவங்கள் இருக்குது, சில பாவங்கள் இருக்குது, மனிதன் ஏற்றுக்கொண்டுள்ளான். மனிதனுக்கு சொன்னோன்னு அவனுக்கு தெரியும் இந்த பாவத்தை நான் செஞ்சேன், அவனுக்கு வேற வழி இல்லை, அவன் ஒப்புக்கொண்டுதான் ஆகணும். இன்னும் சில பாவங்கள் இருக்குது, மனிதன் மொழிப்ப நான் செஞ்சேன். நான் என்ன பாவம் தெரியுமா? இவரு போக்குள்ள ஒரு உதாரணத்துக்கு வாழைப்பத்தோட தூக்கி ரோட்ல வீசுறாரு.
வீசினது தான் இவருக்கு தெரியும். 2 நாள் கழிச்சு உதாரணத்துக்கு ஒரு மனிதன் அதுல வலிக்கு விழுந்தாரு. இந்த பாவம் நாளைக்கு வரும் கியாமத்து நாள். நான் வீசின போத்தல் வீட்டுக்கு வெளியே தான் வீசினேன். அந்த போத்தல் போய் ஒருத்தருடைய கான்ல அடைச்சி அவர் சிரமப்பட்டு அவர் 10,000 செலவழிச்சு அதை வெளியெடுத்து அந்த சிரமப்பட்டாரு, கஷ்டப்பட்டாரு. அந்த பாவம் வரும் நாளைக்கு கியாமத்து நாள்ல. நான் வீசின ஊத்தைகள் இதெல்லாம் எனக்கு பாவம் தெரியா? யாரோ எங்கேயோ இருந்து பாதிக்கப்படுறாங்க. எனக்கு வேணுமானால் இந்த ஓடக்கூடிய ஓட எனக்கு வெறுமனை ஓடாது, ஊத்த வீசுறது. ஆனால் எத்தனையோ பேர் அந்த ஓட தண்ணீரை குளிக்கிறாங்க, குடிக்கிறதுக்கு எடுக்கிறாங்க என்றால் மேலான கணவான்களே, சகோதரர்களே, நான் எவ்வளவு பெரிய அநியாயத்தை செய்கிறேன் என்பதை ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்க்கணும். யோசிச்சு பாருங்க. இந்த பிரச்சனை வந்த சோதனைகள் இருக்குதானே, இதுக்கு காரணம் இவ்வளவு சொல்லும் பொழுதும் சிலாக்களுடைய உள்ளத்துல படும், இது அசத் இவருக்கு தான் பேசுறார், இவருக்கு தான் பேசுறார் என்று பட்டா இன்னும் நான் ஒரு மூதவியா தான் இருக்கின்றேன். ஒரு முஃமினுக்கு அந்த சிந்தனை வராது. நான் என்ன செஞ்சேன், ஏண்ட கையால என்ன தவறு நடந்துச்சு, நான் என்ன பிள்ளைய செஞ்சு கொண்டிருந்தேன், என்ன பாவங்கள். சில பாவங்கள் சமூகத்துல வந்தா, இந்த விபச்சாரம், பிசினஸ்ல அளவை நிறுவையில மோசடி செய்யறது, இதெல்லாம் பாவங்கள். ஒரு சில சமுதாயங்கள் அழிக்கப்பட்ட பாவங்கள். எந்த சமுதாயம் எந்த பாவத்துக்காக வேண்டி அழிக்கப்பட்டாங்களோ எல்லா நபிமார்களுடைய சமூகத்தையும் எடுத்து பாருங்க, ஏதாவது ஒரு பாவத்தில் அழிக்கப்பட்டிருப்பாங்க. ஒரு சிலர்கள் விபச்சாரத்தால, ஒரு சிலர்கள் அளவை நிறுவையில மோசடி செஞ்சதுனால. ஆனா எல்லா பாவத்தையும் ஒட்டுமொத்தமாக செய்யக்கூடிய ஒரே உம்மத்து நாங்க மட்டும். எங்கட உம்மத்துலதான் விபச்சாரமும் இருக்கு, எங்கட உம்மத்துல தான் களவும் இருக்கு, எங்கட உம்மத்துல தான் அளவை நிறுவையில மோசடியும் இருக்கு. ஏன்னா கணவான்களே, சகோதரர்களே, இது போன்ற விடயங்கள் என் வாழ்க்கையை விட்டு தூரமாக ஆட்டி என் வாழ்க்கை ஒரு நாளும் வெளிச்சமாக. ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும், நான் என்ன தவறு செஞ்சேன். இதுக்குரிய ஆக பெரிய சொல்யூஷன் இதுக்கு என்னண்டா, தீர்வு என்னண்டா, இப்ப இந்த நேரத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பயம் ஒன்று என்னண்டா, சனி ஞாயிறு என்ன நடக்கும், சனி ஞாயிறு என்ன நடக்குமோ இந்த பிரச்சனை. அறிவித்தல் வருது, மழை கூடும், திரும்ப வெள்ளத்துக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாரும் இதை பத்தி தான் யோசிச்சு கொண்டிருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்டா, டேம கட்டினது வேண்டுமானால் அரசாங்கமா இருக்கலாம், ஒரு மக்லூக்காக இருக்கலாம். எதற்காக வேண்டிய டேம் கட்டப்பட்டதோ, எதை தடுப்பதற்காக வேண்டி கட்டப்பட்டதோ அந்த தண்ணி அரசாங்கத்தினால. தண்ணியே நல்ல உங்களையும் அல்ல. நான் சொல்றத தண்ணி கேட்காது, நீங்க சொல்றதையும் தண்ணி கேட்காது, அரசாங்கம் சொல்றதையும் தண்ணி கேட்காது. தண்ணி அல்லாஹ் சொல்றதை மட்டும் தான் கேட்கும். ஆறு அல்லாஹ், அது பாதை எந்த பாதையால போகணும், எங்கால போகக்கூடாது என்பது அல்லாஹுடைய கட்டளையில தான் நடக்கிறது. அது நான் வளமையாக ஓடக்கூடிய ரோட்ல பாதையில ஓடுவதா அல்லது பாதையை மாற்றிக்கொள்வதா என்பதை முடிவு செய்யறது தண்ணி. எந்த உங்களோட பேச்சு அல்ல, ஏண்ட உங்களோட கவலையை வச்சு அல்ல, அல்லாஹுடைய பேச்சை வச்சு மாத்திரம்தான். நான் அந்த செய்தியை கேட்டு இந்த செய்தியை கேட்டு நான் திடுக்காட்டதை விட்டுட்டு அல்லாஹோட என்ன தொடர்பு நான் சீராக்கணும். யாரோட பேசணும், அல்லாஹோட. அன்று இரவு ஒவ்வொருத்தரும் எழும்பி ஆத்தோரத்துக்கு போனதை விட்டுட்டு எல்லாம் எழும்பி முசல்லாவை போட்டு 2 ரக்காத் தொழுதிருந்தா நிச்சயமா இந்த பிரச்சனை வந்திருக்கான். தஹஜ்ஜுத் எவ்வளவு முக்கியமான இபாதத்து. அல்லாஹ் சொல்றான், ராஜா நீ எழும்பி கேளு, நான் தாரேன் உனக்கு, என்ன வேணும்னு கேளு. எனக்கு தஹஜ்ஜுடைய சந்தர்ப்பம் பாக்கியம் கிடைக்குதுன்னு அர்த்தம். நான் என்ன சொல்றேன், முடிப்பு வரல, கஷ்டமா இருந்துச்சு, அது அல்ல உண்மையான காரணம். அல்லாஹ்க்கு என்னோட பேசுவது விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். எவ்வளவு பெரிய அல்லாஹ் என்ன எவ்வளவு ஒதுக்கி இருப்பான். முழிப்பு வந்தும் எனக்கு தொழக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்காது. வெள்ளத்தை விட ஆக பெரிய சோதனை தானே. ஹசன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவங்கள்ட்ட ஒரு மனிதர் சொன்னாரு, நீங்க நிறைய பாவத்தை பத்தி பேசுறீங்க, பாவம் செஞ்சா இப்படி எல்லாம் கிடைக்கும்னு சொல்றீங்க. நீங்க நான் நிறைய பாவம் செய்யறேன், எனக்கு எந்த அதாபும் வரல, நான் சந்தோஷமா இருக்கிறேன், குடும்பம் குட்டியோட வாகனம் இருக்குது, ரிஸ்க்ல எந்த குறைபாடும் இல்ல, நல்லா இருக்கிறேன்டாங்க. முதலாவது இந்த பேச்சை கேட்டுட்டு ஹசன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் அந்த மனிதர்கிட்ட கேட்டாங்க, முதல் கேள்வி என்ன தெரியுமா, உனக்கு தஹஜ்ஜுடைய பாக்கியம் இருக்குதான்னு கேட்டாங்க. அந்த மனிதர் சொன்னாரு, எனக்கு தஹஜ்ஜுடைய பாக்கியம் இல்ல. சொன்னாங்க ஹசன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ், அப்படி என்றால் உனக்கு அல்லாஹ்வுடைய ஆகப்பெரிய அதாபு கிடைச்சிருக்குன்னு சொன்னாங்க. கனவாங்களே, சகோதரர்களே, பிரச்சனை பெருசாக இருக்கலாம், தீர்வு சிம்பிள் தான். தீர்வு சிம்பிள். முதலாவது என்ன, அல்லாஹ்வோட நான் தொடர்பை நான் ஏற்படுத்திக் கொண்டு, எந்த அளவு தொடர்புண்டா என் உள்ளம் சொல்லணும், என் உள்ளம் சொல்லணும்
நான் அல்லாஹ்ட்ட கேட்டா எனக்கு தருவான் என்ற நம்பிக்கை உள்ளத்துல இருக்கு. இது எப்ப வரும் தெரியுமா? அமல்கள் செய்யணும். அல்லாஹ் சொன்னதை நான் தஹஜ்ஜத்ல தொழுகிறது, சுபஹ் இமாம் ஜமாத்தோட தொழுகிறது, முன் சுன்னத்தை தொழுகிறது, புஹாவை தொழுகிறது, புஹரி முன் சுன்னத்து பின் சுன்னத்து அமலோடு இருக்கும் பொழுது என் உள்ளத்துல நம்பிக்கை வரும். நான் ஒரு கம்பெனியில வேலை செய்யறேன், நான் ஒரு கடையில வேலை செய்றேன், எங்களோட பொஸ் சொல்லாமலேயே நான் தியாகம் செய்றேன், கஷ்டப்பட்டேன், எடுத்து கொடுக்கிறேன், எல்லாத்தையும் செய்றேன். இப்ப என் உள்ளத்துல ஒரு நம்பிக்கை இருக்கு, பொஸ் என்னோட நல்ல ஃபிட்டா இருக்கிறாரு, நான் எதை கேட்டாலும் தருவாரு, சம்பளத்தை கூட்டி கேட்டாலும் தருவாரு, லீவு கேட்டாலும் தருவாரு. ஏனென்றால் நான் அவரோட நல்லா இருக்கிறேன், ஏன் அவர்கிட்ட தொடர்பு மிக நெருக்கமா இருக்குது. அதே மாதிரி என் உள்ளம் சொல்லணும், என் அல்லாவோட எந்த அளவுக்கு தொடர்பு வரணும்டா, நெருக்கமாகி 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 நான் நினைச்சனும் என் உள்ளத்துல வரணும். நான் கேட்டா கிடைக்கும், எனக்கு கேட்டா கிடைக்குமா என்றதல்ல, கேட்டா கிடைக்கும் என்ற அளவுக்கு என் உள்ளத்துல வரணும். மேலான கணவான்களே சகோதரர்களே, இந்த தொடர்பு இருக்குதானே, இந்த தொடர்பை நாங்கள் அல்லாவோடு ஏற்படுத்தணும். அல்லாஹ் தன் எல்லாத்துக்கும் சொந்தக்காரன். இல்லாஹி மாஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த், வானம் பூமி, வானத்தில் உள்ளவைகள் பூமியில் உள்ளவைகள் எல்லாத்துக்கும் சொந்தக்காரன் நான். உனக்கு ஏதாவது தேவைன்னா எந்த கேள்வி நான் தாரு. உனக்கு பிரச்சனையா, கஷ்டமா, பயமாக இருக்குதா, அச்சமாக இருக்குதா, பீதியாக இருக்குதா, நீ அங்க இங்க போக தேவையில்லை. ஒரே கோல் எடுத்து அங்க மலையா, அப்கன்சிஸ்ல மலையா, அங்க தண்ணி கூடையா, இங்க வருமா என்பதை அல்ல பேச்சு. இன்னைக்கு பேச்சு எனக்கும் அல்லாஹ்வுக்கும், டீல் எனக்கும் என் ரப்புக்கும் மட்டும்தான். கணவான்களே சகோதரர்களே, அல்லாஹ்ட்ட கேட்போம், நாங்க என்ன ரப்புட்ட கேட்போம். அல்லாஹ் இருக்கிறான் எனக்கு, வேற யாரும் தேவையில்லை. ஏன ரப்பு என்னோட இருந்தா எது வந்தாலும் பிரச்சனை இல்லை எனக்கு, நான் எதையும் சமாளிக்க தயார். ஏன் தெரியுமா? ஏன் அல்லாஹ் என்னோட இருக்கிறான். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், அல்லாஹ் என்னோட இருக்கிறான், பொறுமையாளர்களோடு இருக்கிறான். ஏன கணவான்களே சகோதரர்களே, அல்லாஹ்வோடு உள்ள தொடர்பை நான் இன்னும் கூட்டிக் கொள்ளும். வீட்டுல குர்ஆனை தொடங்க, ஒரு வீட்டுகள்ல குர்ஆனை தொடங்க, முசீபத் எல்லாம் அப்படியே இல்லாம தொழக்கூடியவர்களாக மாறுவோம். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் ஒரு போருக்கு போய்த்து வந்து வருத்தத்துல சொன்னாங்க, நாங்க நெடுவ மதீனாக்கே போய்த்துடுவோம். சஹாபாக்கள் சொன்னாங்க, யார சொல்லலாம், வருத்தம் தாங்கலாம், தங்கிட்டு போவோம். நாங்க சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தங்கினா தூக்கம் போகும், அதனால நாங்க மதீனாவுக்கே போவோம். நாங்க டக்குனு பிலால் ரலியல்லாஹு பார்த்தாங்க, சில சஹாபாக்களுக்கு வருத்தம் தானே, ஓடி வந்து முன்னுக்கு சொன்னாங்க, யார சொல்லலாம், நீங்க எல்லாம் தூங்குங்க, நான் வந்து முழிச்சிருந்து சுபஹுக்கு எழுப்பாற்றேன்டா. அப்ப இந்த பேச்சை கேட்டுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எல்லாம் தூங்கினாங்க. பிலால் ரலியல்லாஹு அவங்க பாக்குறாங்க, இப்ப நேரம் வரும், இப்ப நேரம் வரும், இப்ப நேரம் வரும் பார்த்து 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 கடைசி கட்டத்துல தூக்கம் பேசிட்டாங்க. மனுஷன் தானே, தூக்கம் பேசிட்டு எலும்புறாங்க. முதலாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு எலும்புறாங்க, பார்த்தா சுபஹு மிஸ், சுபஹு மிஸ். அல்லாஹு அக்பர்னா, சுபஹு மிஸ் ஆகின கவலையில அல்லாஹு அக்பர்னு கத்தினாங்க. இந்த சத்தத்தை கேட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடுக்கி கருவினாங்க. என்னான்னு, யா ரசூலல்லாஹ், சுபஹுடைய நேரம் பிந்தி பேசிட்டு யா ரசூலல்லாஹ்டா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எழுப்பினு சொன்னாங்க, உடனடியாக ஒவ்வொருத்தரையும் எழுப்பாட்டி, உடனடியாக ஒவ்வொருத்தரும் இந்த இடத்திலிருந்து டக்குண்டு பேசிருக்கு, உங்களோட பொருட்கள் எடுத்துக்கொண்டு இருக்கவானா, ஏனென்றால் இது வந்து ஷைத்தானுடைய இடம் தான். கணவான்களை சகோதரர்களை யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு எங்களோட வீடுகளுடைய நிலைமை எப்படி இருக்குது இன்னைக்கு. சுபகு இதை யோசிச்சு பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சுபகுல நாங்க 7 நாள் கிழமையில 7 நாள்ல நாங்க சுபகு தொழுவோம். இதுல சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த 7 நாளுடைய சுபகுல மிகவும் சிறந்த சுபகு எது தெரியுமா? இன்றைய நாள்ல, அதாவது வெள்ளிக்கிழமை நாங்க தொழக்கூடிய முதலாவதுல வந்து சஜதா ஓதுவோம், இரண்டாவதுல தஹர் ஓதுவோம். இந்த சுபஹுக்கு தானே மிகவும் சிறந்த சுபஹ்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த இடத்துல எத்தனை பேருக்கு சொல்லேலும், யாருக்கு சொல்லேலும்? இன்னைக்கு நான் இமாம் ஜமாத்தோட பள்ளிக்கு வந்து நான் தொழுது, ஏன்னா பக்கத்துல என்ன புள்ள இருந்தான். இன்னைக்கு யாருக்கு சொல்லேலும்? யாருக்கும் சொல்லல. ஏன்? இந்த கூட்டம் இங்க சுபஹுக்கு இல்லை. 2 சஃப், 1 சஃப். வளமையா வார வயோதிபர்கள் மட்டும்தான் வாராங்க, வாலிபர்களை காணும். அவங்களோட வேலை இரவு முழுக்க போன்ல, புட்சல்ல, அங்கேயும் இங்கேயும் கழிச்சு கொண்டிருக்கிறாங்க. அன்றொரு நாள் தஹஜ்ஜுடைய நேரம் பள்ளிக்கு வந்து கொண்டிருக்கிறேன். ஆச்சரியம், உங்களோட பிள்ளைகளை பார்த்துக்கோங்க நீங்க என்ன செய்யறாங்க. தஹஜ்ஜுடைய நேரம் பள்ளிக்கு வாரேன், ஒரு வீட்டுல லைட்ட போட்டு பிள்ளைகள் அவனை அடி, அவனை சுடு, இவனை சுடு 4 மணிக்கு கேம் விளையாடி கொண்டிருக்கிறாங்க. வேறான கணவன்களை சொல்வது, வாப்பா என்ன செய்யறாரு இன்றைக்கு, உண்மை என்ன செய்யறாங்க? கணவன்களே சகோதரர்களே, பிள்ளைக்கு சொல்லிக் கொடுங்க என்னத்தை செய்யணும், எதை செய்யக்கூடாது. அல்லாஹ்வின் பக்கம் நெருங்க சொல்லிக் கொடுங்க. அல்லாஹ்வுடைய நெருக்கம் இல்லைண்டா வேற எதுவும் கிடைச்சு வேலை.
எனவே மேலான கனவான்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி நல்லவர்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தல்வானாக. யா அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ். நம் அனைவரையும் புரிந்து கொள்வாக யா அல்லாஹ். பாவிகள் யா அல்லாஹ், நிறைய பாவங்கள் செஞ்சிட்டோம் யா அல்லாஹ். பாவத்தின் காரணமாக எனக்கு குற்றம் பிடிச்சிடாதே யா அல்லாஹ், தண்டிச்சிடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ், சக்தி அற்றவர்கள் யா அல்லாஹ், பலகீனமானவர்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ், திரும்ப திரும்ப கஷ்டங்களை தந்து கொண்டிருக்காதே யா அல்லாஹ், சோதிச்சிடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களோட பாவத்தின் காரணமாக சோதனையை தொடர்ந்து விட்டுடாதே யா அல்லாஹ். எங்களோட பாவங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ். எங்களை புரிந்து கொள்வாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், எதிர்காலத்தில் இது போன்ற பிரச்சனைகளை விட்டும் பாதுகாத்திரியா அல்லாஹ், சோதனைகளை விட்டும் பாதுகாத்திரியா அல்லாஹ். மலைக்கு சொந்தக்காரன் நீ யா அல்லாஹ், ஆற்றுக்கு சொந்தக்காரன் நீ யா அல்லாஹ். நீ சொன்னா கேட்கும் யா அல்லாஹ். எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். எங்களை புரிந்து கொள்வா யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களை எத்தனையோ முஸ்லீம்கள் இன்றைக்கு யா அல்லாஹ் உனக்கு மாற்றமான முறையில் நடந்து கொண்டிருக்கிறாங்க யா அல்லாஹ். அனைவருக்கும் யா அல்லாஹ் தௌபாவுடைய பாக்கியத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ். அனைவரையும் புரிந்து கொள்வா யா அல்லாஹ். யா அல்லாஹ், நாளண்டைக்கு யா அல்லாஹ், திங்கக்கிழமை நாளண்டைக்கு யா அல்லாஹ், சனி ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை எக்ஸாம் எழுதக்கூடிய யா அல்லாஹ் எங்களோட பிள்ளைகளுக்கு யா அல்லாஹ் நல்ல அறிவை கொடுத்துறியா அல்லாஹ், நல்ல மார்க்கத்தை கொடுத்துறியா அல்லாஹ், அவனுடைய அந்த எக்ஸாமை லேசாக்கி கொடுத்துறியா அல்லாஹ். நம்ம அனைவருக்கும் நல்ல முடிவுகளை தந்திரியா அல்லாஹ். களிமாவோட வாழ்ந்து களிமாவோட மௌத்தாக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ். தௌபாவோட இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய பாக்கியத்தை தந்திரியா அல்லாஹ். சிரிச்ச முகத்தோடு இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி